58ஆம் சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. எல்லாரும் கவனமாய் கவனிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதில் மேற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, 58ஆம் சங்கீதத்தின் மேற்பகுதியிலே, தான் கெட்டு போகாதபடிக்கு அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம். இது ஒரு ஜெபம் சங்கீதம். துன்மார்க்கர்கள் தாவீதுக்கு விரோதமாய் எழுப்பின போது அவன் ஏறெடுத்ததான ஒரு ஜெப சங்கீதம். அதில் தான் கெட்டு போகாதபடிக்கு அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்தஷ்கேத் அப்படின்னா அழித்து விடாதீர்கள் என்ற அர்த்தம். அல்தஷ்கேத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழித்து விடாதீர்கள். ஆண்டவர்கிட்ட நான் அழிந்து போகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே என்று ஏறெடுக்கப்பட்ட ஒரு ஜெப சங்கீதம் இது. அதில் பாருங்க, தாவீதுக்கு அநேக துன்பங்கள், நெருக்கங்கள், தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தது. அந்த துன்பத்தின் மத்தியிலும் இடைவிடாத எதிர்ப்புகள் நடுவிலும் தாவீதை நிலை குலையாமல் நிற்க வைத்தது அவனுடைய வலிமையான ஜெப வாழ்க்கை என்பதில் சந்தேகமே இல்லை. தாவீதின் சங்கீதங்களில் பெரும் பகுதி அவனுடைய போராட்டமான சூழ்நிலையின் மத்தியில் அவன் ஏறெடுத்த ஜெபங்கள் தான். அவன் தேவனை நோக்கி என்னெல்லாம் ஜெபித்தார் அப்படின்னா, அவருடைய உணர்வுகள், அவருடைய உணர்ச்சிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் தான் கொட்டுவார். இதில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வசனத்திலேருந்து பார்த்தா அவர் ரொம்ப கடினமான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தினது போல இருக்கும். ஆனால் சவுலிடத்தில் ஒரு நாளும் அவர் கடினமான வார்த்தையை பயன்படுத்தினதில், அவரும் தாவீதும் மனிதர் தானே, அவருக்கு கோபம் வரும்போது, எரிச்சல் வரும்போது எல்லா உணர்ச்சிகளையும், தன்னுடைய எல்லா உணர்ச்சிகளையும் கொட்டின ஒரு இடம் யார்? எது? தேவனுடைய சமூகம். ஜெபத்தில் அவர் எல்லா காரியங்களையும் சொல்லி கொண்டே இருப்பார். ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உண்மையான உணர்வுகளை தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக வெளிப்படுத்துறது தான் ஜெபம். ஜெபங்கிறது என்னது? நம்முடைய உண்மையான உணர்வுகளை தாழ்மையாக ஆண்டவருடைய சமூகத்தில் வெளிப்படுத்துகிறது தான் ஜெபம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுங்கள். நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். அப்படி தானே? நம்முடைய இருதயத்தில் எழும்புகிற எல்லா உணர்வுகளையும் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்மையாய் அறிக்கை எடுக்கிறது தான் ஜெபம். இதில் கூட 1ஆம் வசனத்தில் பாருங்க, மௌனமாக இருக்கிறவர்கள், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? பிள்ளைகள் கவனிங்க. மௌனமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் மெய்யாய் நீதியை பேசுவீர்களோ? மனுபுத்திரரே, நியாயமாய் தீர்ப்பு செய்வீர்களோ அப்படின்னு கேட்கிறார். துன்மார்க்கரை பார்த்து கேட்கிறார், ஏன் நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க? நீதியை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏன் மௌனமாக இருக்கிறீங்க? ஏன் நியாயத்தை பேசுகிறதில்லை? 2வது வசனம், மனதார நியாயக்கேடு செய்கிறீர்கள், பூமியிலே உங்கள் கைகளின் கொடுமையை நிறுத்து கொடுக்கிறீர்கள். உங்கள் கொடுமை ரொம்ப அதிகமாக இருக்குது. துன்மார்க்கரின் கொடுமை, அவனுக்கு விரோதமாக எழும்பினவர்களின் கொடுமை, சவுலின் கொடுமை, சவுலின் ஆட்களோட கொடுமை மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. 3வது வசனம் வாசிங்க. பொய் சொல்லி வழி தப்பி போகிறது யாருடைய வேலை? துன்மார்க்கருடைய வேலை. பாருங்க, கர்ப்பத்தில் உற்பவித்தது முதலே அவர்கள் எப்படி இருக்கிறார்களாம்? பேதளிக்கிறார்களாம். பேதளிக்கிறார்கள் அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அவங்க எங்கே போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் துன்மார்க்கர். நாம் அப்படிப்பட்ட துன்மார்க்கராக இருக்கவே கூடாது. கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே அவர்கள் பொய் சொல்லாமல் உண்மையை பேச நாம் என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும். துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதளிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். 4ஆம் வசனம் பாருங்க, சர்ப்பத்தின் விஷத்திற்கொப்பான விஷம். சிலர் பேசுகிற பேச்சிலே அவ்வளோ விஷம் நிறைந்ததாக இருக்கும். நாவின் கீழ் விஷம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. 5, யார்? துன்மார்க்கர் பாருங்க, தன் காதை அடைக்கிற செவிட்டு விரியனை போல இருக்கிறார்களாம். எவ்வளோதான் கர்த்தருடைய வார்த்தையை போதிச்சாலும், எவ்வளோதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருந்தாலும் அறிந்திருந்தாலும் அவங்க எப்படி நடப்பாங்க? காது கேளாதவர்கள் போல தங்கள் இஷ்டப்படி செவிட்டு விரியனை போல நடப்பார்களாம் துன்மார்க்கர். ஆனால் 10வது வசனத்தை வாசிங்க.
11. பாருங்க, இதே போல துன்மார்க்கர் போல நம்முடைய குடும்பத்தில் சிலர் நமக்கு விரோதமாய் எழும்பலாம், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு விரோதமாய் எழும்பலாம். யார் நமக்கு விரோதமாய் எழும்பினாலும் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நாம் கர்த்தரை அறிந்த நீதிமான்கள், அப்படிதானே? நாம் செய்ய வேண்டியது என்னது? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க வேண்டியவர்கள். அப்பொழுது மெய்யாய் நீதிமானுக்கு பலன் உண்டு என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். என்றானாலும் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் செய்கைகளை கர்த்தர் அழித்து நீதிமானுக்கு நிச்சயமாய் கர்த்தர் பலன் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒருமுறை ஒரு வரைபட போட்டி நடந்தது. அதில் ஒரு வரைபடத்திற்கு முதலாவது மதிப்பெண் கிடைத்தது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் அதுக்கு தான் கிடைத்தது. அது என்ன வரைபடம், என்ன தலைப்பு அப்படின்னா சமாதானம். சமாதானம் என்கிற தலைப்பின் கீழே வரையணும். அப்போது எந்த படத்திற்கு முதல் பரிசு கிடைத்தது என்றால், பயங்கரமான புயல் காற்று அடிக்கிறது, பெருங்காற்று, மழை, பயங்கரமாக மழை பெய்கிறது, மரங்களெல்லாம் உடைந்து விழுகிறது. அப்பொழுது கண்மலைக்குள்ள ஒரு பாறைக்குள்ள ஒரு சின்ன நைட்டிங்கேல் பறவை அழகாக என்ன செய்து கொண்டிருந்ததாம்? உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்ததாம். அப்படிப்பட்டதான ஒரு வரைபடத்திற்கு தான் முதல் மதிப்பெண் கிடைத்ததாம். அப்போது நம்மை சுற்றி சமாதானம் என்கிறது என்ன? தேவன் தருகிற சமாதானம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்மை சுற்றி எந்த சூழ்நிலைகளுமே சாதகமாக இருக்காது. பெருங்காற்று அடிக்கும், சிங்கக்கபியில் தானியலை தூக்கி போட்டது மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும். பெருங்காற்று, பெருமழை, சூறாவளி எல்லாம் வந்தாலும் அதன் மத்தியிலும் யார் ஒருவரால் தேவனை உயர்த்த முடிகிறதோ, அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாட முடிகிறதோ, அவர்களுக்கு தான் மெய்யான சமாதானத்தை, ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். இதுவரைக்கும் நாம் ஜெபித்திருப்போம். சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 18:10 எடுத்து வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 18:10. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி எல்லாரும் சொல்வோமா? ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதானதால் ஆனந்தமே. ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதானதால் ஆனந்தமே. ஏறெடுப்போம் நம் இதயமதை, ஏறெடுப்போம் நம் இதயமதை, இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். திரும்ப ஒரு முறை சொல்லுவோம் எல்லாரும் சத்தம் உயர்த்தி. ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதானதால் ஆனந்தமே. ஜெபமதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் எம் பிதானதால் ஆனந்தமே. ஏறெடுப்போம் நம் இதயமதை, ஏறெடுப்போம் நம் இதயமதை, இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம், இன்னும் மாறாமல் பதில் தரும் மன்னனிடம். தொடர்ந்து நம்முடைய ஜெபங்களை நாம் ஏறெடுத்துக் கொண்டே இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. கர்த்தர் இந்த சங்கீதத்தின் மூலம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். தேவ சமூகத்திலே சாட்சி சொல்கிற நேரம். யாராவது சாட்சிக்காக இருந்தால் சொல்லலாம்.